Hi friends, welcome to Nayagmugi Academy. இந்த வீடியோல data structuresல இருந்து important questions பார்க்கலாம். First question, the in-order and pre-order traversal of a binary tree are DBEAFCG and ABCDEFG respectively. The post-order traversal of the binary tree is இதில் in-order traversal வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, pre-order traversal வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, post-order traversal என்னென்னு கேட்குறாங்க. in-orderக்கு என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தோம்னா மிடில் ரூட் வரும், அதாவது லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு. in-order வந்து எப்படி வரும், லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு, ரூட் வந்து மிடில் வரும் in-orderல. இதுவே ப்ரீ-ஆர்டருக்கு என்ன ஃபார்மேட் பார்த்தோம்னா ரூட் வந்து ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு ரூட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு. இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா ப்ரீ-ஆர்டர். இது போஸ்ட் ஆர்டருங்கும் போது ரூட் வந்து லாஸ்ட்டாக வரணும். ஸோ இப்போ வந்து ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, இப்போ இந்த in-order கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் எது ரூட்டுன்னு பார்த்தோம்னா மிடில் இருக்குது பாருங்கள். ஏன்னா ரூட் வந்து மிடில் இருக்கும். இதை டிவைட் பண்ணும்போது சென்ட்ரு வேல்யூ என்ன வருது, ஏ வருது. ஏ தான் வந்து ரூட்டு, ஏ வந்து ரூட்டு, ஏ ரூட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஏக்கு லெஃப்ட் என்னது, டிபிஇ, இது ஏவோட லெஃப்டில் வரணும். எஃப்சிங்கிறது ஏவோட ரைட்டில் வரணும். இப்போ ஏக்கு லெஃப்டில் டிபிஇ இருக்குது. இந்த டிபிஇயில் மிடில் வேல்யூ என்னது, பி தான் வந்து அப்போ ரூட். ஏன்னா in-orderங்கும் போது மிடில் ரூட் வரணும். அப்போ பி வந்து ரூட்டு. பியோட லெஃப்ட் என்னது, டி, பியோட ரைட் என்னது, இ. இப்போ லெஃப்ட்டு முடிச்சாச்சு, ஏக்கான லெஃப்ட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏக்கான ரைட்டு பார்க்கும்போது ரைட்டில் என்ன இருக்குது, எஃப்சிஜி இருக்குது. எஃப்சிஜியில் மிடில் வேல்யூ என்னது, சி. அப்போ சி தான் ரூட் வரணும், சி. நெக்ஸ்ட்டு சிக்கு லெஃப்ட்டு என்னது, எஃப்பு. நெக்ஸ்ட்டு சிக்கு ரைட் என்னது, ஜி. இது வந்து இப்போ in-orderக்கான ட்ரீ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆர்டருங்கும் போது இதில் ரூட் எதுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஏபிசி. ஏபிசிங்கிறது ரூட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஆர்டரில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ப்ரீ ஆர்டர் பாருங்கள், ப்ரீ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு கூட நீங்கள் போஸ்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி இருக்குது பாருங்கள். ப்ரீ ஆர்டர் என்னது, ஃபஸ்ட்டு ரூட்டு வரணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் வரணும், அதுக்கப்புறம் ரைட் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டு ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு ரூட். ஏன்னா ப்ரீ ஆர்டருக்கான ஃபார்மேட் என்னது, ஃபஸ்ட்டு ரூட் வரணும். இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு ரூட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பி இருக்குது, நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு பி கொடுத்துட்டேன். இப்போ பிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ரூட் என்னது, சி. நெக்ஸ்ட்டு இப்போ ஏபிசி மூணுமே வந்து ரூட்டு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. இந்த லெஃப்ட்டு ரைட்டு வந்து எதுக்கு வரணும், இந்த இடத்துல பிக்கு, டி, இக்கு லெஃப்ட்டு ரைட்டு. நெக்ஸ்ட்டு சிக்கு எஃப்பு, ஜி, இதோட லெஃப்ட் ரைட்டு. இப்போ நம்ம இதுலேருந்து போஸ்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சு கூட போஸ்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சேம் தான் வரும். இப்போ போஸ்ட் ஆர்டருங்கும் போது நமக்கு எப்படி வரணும், லாஸ்ட்டாக ரூட் வரணும். இப்போ இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது ரூட்டு. நமக்கு லாஸ்ட்டாக ரூட் வரணும். அதே மாதிரி இந்த லெஃப்டில் ரூட் எது, பி, இது லாஸ்ட்டாக வரணும். அதே மாதிரி ரைட்டில் ரூட் எது, சி, இது லாஸ்ட்டாக வரணும். இப்போ நமக்கு போஸ்ட் ஆர்டர் இருக்குனது லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டுங்கும் போது லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிச்சிடுங்க. லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிக்கும்போது இந்த லெஃப்ட்டில் எது ரூட்டு, பி தான் ரூட்டு. போஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஃபார்மேட்டு, லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு வரணும். அப்போ டி, இ, பி, லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு போட்டாச்சு. இப்போ லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட்டு ஃபுல்லாக முடிங்க. ரைட்டு ஃபுல்லாக முடிக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு வரணும். அப்போ எஃப்பு, ஜி, சி. இப்போ லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு, ரைட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரூட்டு வரணும், ஏ. ஸோ இதான் வந்து இதோடைய ஆன்சர். இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் இதோடைய ஆன்சர். Next question பாருங்க, the following postfix expression with single digit operand is evaluated using a stack. இதுக்கு postfix expression கொடுத்துருக்காங்க 823 கேப் சிம்பிள், அதுக்கப்புறம் டிவிஷன், நெக்ஸ்ட்டு 23, அதுக்கப்புறம் மல்டிப்ளை சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் 5 1, அதுக்கப்புறம் மல்டிப்ளை சிம்பிள் மைனஸ். இது வந்து postfix ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதில் வந்து கேப்புங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டர்,
The top two elements of the stack after the first star is evaluated are. இதில் வந்து ஆன்சர் வந்து எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் எவாலுவேட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க இந்த ஸ்டாக்கில். இப்போ ஸ்டாக் வச்சு நம்ம எப்படி போடுவோம், ஸ்டாக் வச்சு போடும்போது ஸ்டாக்னது லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பரன்ஸ் அதாவது டேட்டாவை என்கவுண்டர் பண்ணும்போது ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணணும். இதுவே ஆப்ரேட்டர் வந்து நம்ம ரீச் பண்ணும்போது ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் வந்து நார்மலாக ஸ்டாக்கோட ப்ராசஸ். இப்போ ஃபஸ்ட்டு 8 வந்து வருது, அப்போ 8 வந்து ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன வருது, 2 வருது, 2 ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன வருது, 3 வருது, 3 ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வருது, கேப் சிம்பிள் வருது. கேப் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லாஸ்ட்டு கேப் சிம்பிள் வரதால என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் பண்ணணும். இதில் வந்து எது ஏ வந்து 2, பி வந்து 3. இப்போ நம்ம கேப் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏ கேப் பி, ஏ கேப் பிங்கும்போது ஏவோட வேல்யூ என்னது 2 கேப் பி போட்டோம்னா என்ன வருது, 2 கேப் பிங்கிறது என்னது 3, 2 கேப் 3 போட்டோம்னா நமக்கு என்ன வருது 8 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணுறோம், 8 ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்டாக்கில் என்ன கிடைக்குது, லாஸ்ட்டாக 8 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 2 and 3 வந்து கேப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ரேஷன், இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆப்ரேஷன். டிவிஷனுங்கும்போது டிவிஷன் என்கவுண்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 2 வேல்யூஸை பாப் அவுட் பண்ணணும். அப்போ 8 and 8 ரெண்டுத்தையும் பாப் அவுட் பண்ணி 8 டிவிஷன் 8 போட நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ நமக்கு ஸ்டாக்கில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், ஸ்டாக்கில் 1 ஸ்டோர் ஆகிருக்கும். 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணுவோம், 2 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 2க்கு அப்புறம் என்ன வரும், 3 ஸ்டோர் ஆகும். 3க்கு அப்புறம் என்ன வருது, மல்டிப்ளை சிம்பிள் வருது. மல்டிப்ளை சிம்பிள் வரும்போது அதாவது ஆப்ரேட்டர் வரும்போது என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 2 வேல்யூவை ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். அப்போ ஆப்ரேட்டர் சிம்பிள் ஸ்டார் வந்திருக்கு. இதில் எது ஏ, 2ங்கிறது ஏ, 3ங்கிறது பி. அப்போ 2 மல்டிப்ளை சிம்பிள் 3 போட்டோம்னா நமக்கு என்ன வருது, 6 வருது, 6. ஸோ நம்ம ஸ்டாக்கில் என்ன இருக்கும், ஆல்ரெடி 1 இருந்துச்சு, இப்போ என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆப்ரேஷன் வரும்போது என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, 6 and 1 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்னது, 6 and 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார்ட்டிங் அல்காரிதம் ஹேஸ் த லோவஸ்ட் ஒஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார்ட்டிங் அல்காரிதம் ஹேஸ் த லோவஸ்ட் ஒஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஆன்சர் இஸ் மெர்ஜ் சார்ட். ஏன்னா மெர்ஜ் சார்ட்டுக்கான ஒஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா n log n. மற்றது எல்லாத்துக்குமே வந்து காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா n². ஸோ வந்து லோவஸ்ட் ஒஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி எதுக்கு இருக்குது, மெர்ஜ் சார்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தி ஹைட் ஆஃப் எ பைனரி ட்ரீ இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் எனி ரூட் டு லீஃப் பாத். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் எ பைனரி ட்ரீ ஆஃப் ஹைட் h is. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் எ பைனரி ட்ரீ ஆஃப் ஹைட் h is. ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நோடு அதுக்கு லெஃப்ட்டு ரைட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நோடுக்கு லெஃப்ட்டு ரைட்டு, நெக்ஸ்ட்டு இந்த நோடுக்கு லெஃப்ட்டு ரைட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட். இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பைனரிட்டியில் இது மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதில் பார்த்தோம்னா ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எத்தனை எட்ஜஸ் இருக்குது, 1 2 3. இந்த ஹைட் வைஸ் இப்படி பார்க்கும்போது ஹைட் எவ்வளோ இருக்குது, ஹைட் வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஹைட்டு 3 இருக்குது. நம்ம இந்த ஹைட்டு 3 வச்சு எல்லா ஃபார்முலாவிலையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வரணும். நீங்கள் எல்லா ஃபார்முலாவிலையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. இதில் வந்து நம்ம ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆன்சர் சின்னு எப்படி சொல்கிறோம்னா 2. இப்போ ஹெச்சோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 3ங்கிறதால நம்ம 2 கேப் ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்கள், 2 கேப் ஹெச் + 1 போட்டோம்னா என்ன வருது, 4. 2 கேப் 4 - 1. 2 கேப் 4 என்னது 16. 16 - 1 போட்டால் என்ன வரும், 15 வரும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நோடு வந்து 15 நோட்ஸ் இருக்கும்.
ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் சி. ஏன்னா 15 நோட்ஸ் ஹெச்சோட வேல்யூ 3ன்னு வச்சோம்னா 15 நோட்ஸ் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சர். Fifth question பாருங்க. For 8 keys and 6 slots in a hashing table with uniform hashing and chaining, what is the expected number of items that hash to a particular locations? What is the expected number of items that hash to a particular location? எப்படி சால்வ் பண்ணாலும் பார்த்தோன்னா இப்போ ஹாஷ் டேபிளுக்கு ஹாஷிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது? கே, அதாவது கேங்கிறது கீ மாட் 10, கீ மாடுலஸ் 10. இதான் வந்து ஹாஷிங்கான ஃபார்முலா. இப்போ ஹாஷிங் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹாஷிங் டேபிள் இப்படி இருக்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 9 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து அப் டு 9 வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும். 0, 1, 2ன்னு ஹாஷ் டேபிள் ஸ்லாட்ஸ் இருக்கும். 0லேருந்து 9 ஸ்லாட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து சப்போஸ் நான் 51 ஸ்டோர் பண்ணணும். கீ வேல்யூ வந்து 51 இருக்குன்னா 51 மாடுலஸ் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 1 கிடைக்கும். அப்போ இந்த 51ங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தோம்னா, இந்த 1th லொக்கேஷனில் போயிட்டு 51 ஸ்டோர் ஆகும். இந்த லொக்கேஷனில் என்ன ஸ்டோர் ஆகும்? 51 ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நான் வந்து 52 கொடுக்குறேன்னா, கீ வேல்யூ 52 கொடுக்குறேன்னா, அப்போ வந்து நமக்கு வேல்யூ வந்து 2 கிடைக்கும். அப்போ 52 வந்து செகண்ட் லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நான் 66 கொடுக்குறேன்னா, நமக்கு 66 மாடுலஸ் 10 போட்டால் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ 66ங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? 6th லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். இது மாதிரி தான் வந்து ஹாஸ்டிங்கில் வந்து ஸ்டோர் ஆகும் வேல்யூ. இப்போ இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 8 கீஸ் இருக்குது. கீஸ் வந்து எவ்வளோ? கீ வந்து 8 இருக்குது. 8 கீஸ் இருக்குது. ஸ்லாட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. 6 ஸ்லாட்ஸ் இருக்குது. கீ வந்து டோட்டலாக 8 கீஸ் இருக்குது. கீயோட வேல்யூ என்னன்னு கொடுக்கல, 8 கீஸ் இருக்குது. அப்போ 8 கீஸ் இருக்கும்போது எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்லாட்ஸ் பார்த்தோம்னா எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குது? 6 ஸ்லாட்ஸ் இருக்குது. அப்போ 0லேருந்து 5 வரைக்கும் 6 ஸ்லாட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஹாஸ் டு பர்டிகுலர் லொக்கேஷனுங்கும் போது இந்த 6 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் 8 கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீ வந்து 0 to 5க்குள்ளே இந்த 6 லொக்கேஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் கீ வந்து இந்த 6 லொக்கேஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கீ எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 8 கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா 8 டிவிஷன் 6 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.33. அதாவது இந்த 6 ஸ்லாட்ஸில் 8 கீ ஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1.33. ஸோ இதற்கான ஆன்சர் என்னதோ ஆப்ஷன் சி 1.33. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.